ரசிகர்களை தான் உருவாக்குவாங்கன்னு சொல்லிருந்தீங்க. ஒரு காலத்துல கோட்பாடு இல்லாத தலைவர்கள் உருவாக்குறாங்கன்றீங்களா? யாரையும் மனதில் வைத்து இந்த வசனம் எழுதப்படவில்லை, இந்த திரைப்படம் படைக்கப்படவில்லை. அது முதல்ல தெளிவா தெரிஞ்சுங்க. இது நான் முதல்ல சொன்ன உலகத்துக்கே பொருந்தக்கூடிய ஒரு கருத்து. உலகத்தில் எந்த மண்ணில் யார் இயக்கம் உருவாக்கினாலும் அவர்களுக்கு ஒரு கொள்கை அல்லது கோட்பாடு என்பது தெளிவுற இருக்க வேண்டும், அது உறுதியாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களால் நல்ல போராளிகளை உருவாக்க முடியும். அதுதான் அவருடைய கருத்து. அரசியல் பேசக்கூடிய படமாக இருந்திருக்கு, அரசியல் கருத்துக்களையும் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல அரசியல் அமைப்புகளுடைய அடையாளங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்காது. எதனால பர்பஸிவ் பண்ணிருக்காங்களா? இல்ல சென்சருடைய விடுதலை 1 இதுக்கு முன்னாடி நீங்க கர்ணன் போன்ற படங்கள் எல்லாம் அதோட இது இல்லாம இருந்துச்சு, அடையாளங்கள் தெரிய வந்த மாதிரி இருந்துச்சுங்களே. சென்சர் போர்டுல என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யணும். சொன்ன மாதிரி வலதுசாரி அரசியலோட தாக்கத்தை சென்சர் போர்டு என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். இந்த ஆயுத போராட்டங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கூடிய தலைவர்களுடைய கொள்கைகள் பாத்தீங்கன்னா வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு இந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து, ஏன்னா தோல்வியடைந்த ஒரு கருத்து கடந்த காலங்கள்ல இல்ல கருத்து தோல்வியடைந்தது. தத்துவம் எப்போதும் தோற்றதில்லை. அதுவும் கம்யூனிஸ்ட் தத்துவம் என்பது தோற்றதில்லை. அதை கையாண்ட நபர்கள் அல்லது கையாண்ட முறை அல்லது கையாண்ட காலம் அல்லது அந்த கையாண்ட களம் அவற்றில் உள்ள பிழைகளால் அது தோல்வியை தழுவியிருக்கலாமே தவிர அந்த தத்துவம் ஒருபோதும் பிழையானதும் அல்ல, தோற்றதும் இல்லை. அதுதான் வலதுசாரி அரசியல் இன்றைக்கு கொட்டமடிக்கிறது, மேலாதிக்கம் செய்கிறது, நாளுக்கு நாள் அது வலிமை பெற்று வருகிறது. இந்த சூழலில் இடதுசாரி அரசியல் என்பது, இடதுசாரி பார்வை என்பது, இடதுசாரி அணுகுமுறை என்பது மிக மிக இன்றியமையாத தேவை என்று நான் கருதுகிறேன். தேவையான ஒரு காலச்சூழலில் இந்த படம் வெளியாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்திய அளவில் வலதுசாரி அரசியல் மேலோங்கி இருக்கிற காலகட்டம் இது. நாளுக்கு நாள் வலதுசாரி அரசியல் வலிமை பெற்று வருகிற ஒரு சூழலில் இடதுசாரி அரசியலின் தேவையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாக விடுதலை பாகம் 2 வெளிவந்திருக்கிறது. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இதுவரையில் இயக்கியிருக்கிற அனைத்து படங்களுமே மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த வரிசையில் இது ஒரு வெற்றிகரமான திரைப்படம். கம்யூனிஸ்ட் கட்சிகளில் 2 வகை உண்டு. இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு வெகு மக்களிடையே களப்பணி ஆற்றுகிற அரசியல் ஒன்று. நாடாளுமன்ற ஜனநாயகம் அடிப்படையில் ஒரு முதலாளித்துவ ஜனநாயகமாகவே இருக்கிறது என்கிற விமர்சனத்தோடு அதனை மறுதலித்து மக்களை அரசியல்படுத்தி அமைப்பாக்கி போர்க்குணம் மிக்கவர்களாக வளர்த்தெடுக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இந்தியாவிலே மாவோயிஸ்ட் அரசியல் என்று அழைக்கப்படுகிற அரசியல். இந்த 2வது வகை அரசியலை பேசுகிற ஒரு நுட்பமான அரசியலை அல்லது கருத்தியலை விவாதிக்கிற ஒரு களமாகத்தான் விடுதலை பாகம் 2 அமைந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.